குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.6ல 5th சம்மோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் சப் டிவிஷன் சால்வ்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் 7x - 5 மட்டும் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -4. இந்த -4க்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சிம்பிள் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இந்த -4 இதோடையும் மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதோடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா மைனஸ், 4 2s என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 8. அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னா மைனஸ், 4 5s 20, பக்கத்தில் எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அதே கான்செப்ட் தான் 10 எதுவுமே இல்லைன்னா ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ 10 இன்ட்டு 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 20. அதே மாதிரி 10ஐயும் -xையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 10 இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10x. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சால்வ், அதாவது எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே எல்லா எக்ஸையும் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணலாம், அல்லது இங்கே நான் முதல்ல முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா இங்கே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸ் வேல்யூஸ் இருக்குதோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது 7x -20x, வேறு ஏதாவது எக்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வேறு சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்போ 20ல் 7 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 13. பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கிறதுனால -13. எக்ஸை அப்படியே தான் போடணுமே தவிர x2 x3லாம் வராது. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்குது, எல்லாமே சேம் சிம்பிள்ன்றதுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிள் எடுத்து போட்டணும். அப்போ 8 + 5 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -13 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 20 - 10x அப்படியே எடுத்து எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர் எல்லாம் ஒரு பக்கம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் இங்கே கூட பண்ணிடலாம், பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 10x எக்ஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டுட்டு வரும். ஸோ அப்போ என்ன இருக்குதுங்க -13x -10x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +10x இஸ் ஈக்குவல் டு 20. -13 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +13. இப்போ இது வேறு சிம்பிளாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரே டேர்ம்ஸ், அதாவது லைக் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரே டேர்ம்ஸ்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேறு மாதிரி இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்போ 13ல் 10 போச்சுன்னா 3, பக்கத்தில் இருக்கிற எக்ஸை அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. பெரிய நம்பரோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா -3x இஸ் ஈக்குவல் டு இங்கே 20ஐயும் 13ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 + 3 is 3, 2 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3. இந்த -3 ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல x is equal to 33 போட்டலாம். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 அடுத்த பக்கம் போச்சுன்னா +3 அப்படின்னு போடுவாங்க, அல்லது -3 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷனில் வரும், ஆனால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ -3க்கும் எக்ஸுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன், அவ்வளவுதானே தவிர மைனஸ் ப்ளஸ்ன்றதெல்லாம் மாறாது. ஸோ அப்போது மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போகும்போது டிவிஷன், அந்த சிம்பிள் என்னவோ அந்த நம்பருக்கு அது அப்படியே வந்துடும். ஸோ அப்போது x is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +/- is மைனஸ், 3ஐயும் 33யும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 11s are 33. அப்போது x கீழே பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கீழே 1ன்னு இருந்தால் நீங்கள் விட்டுடலாம். ஸோ +/- is மைனஸ், 3 1s are 3, 3 11s are 33. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -11. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.